أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஹதீஸ் துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்திருக்கின்றோம். ஹதீஸ் என்ற பெயரில் நுழைந்த போலிகள் என்று நாங்கள் இங்கே இந்த தலைப்பை இட்டிருக்கின்றோம். ஹதீஸ் துறை என்று சொல்வது அல் குர்ஆன் விடவும் வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டது பல வகைகளில். முதலாவது ஹதீஸ் துறையில் இருக்கின்ற பிரச்சினை இங்கே சொல்லப்பட்டிருப்பது போன்று அல் குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குகின்ற போதே பதிவு செய்கின்ற அமைப்பை ஏற்பாடு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த தோழர்களில் மிகவும் எழுதத் தெரிந்த தோழர்களை பயன்படுத்தி அல் குர்ஆன் இறங்க இறங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பதிவுக்குட்படுத்தினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது முழு குர்ஆனும் தொகுக்கப்பட்டு விட்டது, அல்லது மரணிக்க முன்னரேயே முழு குர்ஆனும் தொகுக்கப்பட்டு விட்டது. பிறகு அதில் முழுமையான நூல் வடிவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும், பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலப்பிரிவிலும் அன்றிருந்த முழு இஸ்லாமிய உலகுக்கும் அது பிரதி பண்ணப்பட்டு மிக பரவலாக அனுப்பப்பட்டது. இன்றும் கூட அந்த பிரதிகளை நாங்கள் சில நாடுகளில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்க முடியும். உதாரணமாக பஹ்ரைனுக்கு நாங்கள் சென்றால் அல் குர்ஆன் கண்காட்சி சாலை என்று ஒன்று அங்கே இருக்கின்றது. அங்கு முதலாம் நூற்றாண்டு தொடக்கம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நூற்றாண்டு தொடக்கம் இன்று வரையில், இந்த 15வது நூற்றாண்டு வரையில் இருக்கின்ற ஒவ்வொரு நூற்றாண்டு குர்ஆன்களையும் அப்படியே வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொன்றாக பார்த்து வரக்கூடிய அளவு. அவ்வளவு தூரம் மிகவும் சரியாகவும் அழகாகவும் எந்த தவறும் பிழையும் இன்றியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த எழுத்து வடிவத்தில் எழுதினார்களோ, ரஸ்முல் உஸ்மானி என்று நாங்கள் ஒரு விசேஷமான எழுத்து வடிவம் என்று அதனை சொல்லுவோம். சாதாரண அரபு எழுத்து வடிவம் அல்ல, கொஞ்சம் வித்தியாசமான சாதாரண எழுத்து அரபு எழுத்து வடிவை விட சில வித்தியாசமான ஒழுங்குகளை கொண்டதுதான் குர்ஆனுடைய எழுத்து வடிவு. எனவே அதற்கு ஒரு விசேஷமான பெயரை சொல்வார்கள், ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்லி. அந்த ரஸ்முல் உஸ்மானி என்ற அமைப்பிலேயே இன்று வரையில் எழுத்தையும் கூட, எழுத்து எழுதுகின்ற வடிவையும் கூட அப்படியே பாதுகாத்து அல் குர்ஆன் வந்திருப்பதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அல் குர்ஆனுடைய பதிவு எந்த விதமான சிக்கலோ பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ முரண்பாடுகளோ இல்லாமல் அல் குர்ஆனுடைய பதிவு அப்படியே இருப்பதனை நாங்கள் காணலாம். இந்த விஷயத்தில் சுன்னா அல்லது ஹதீஸ் வித்தியாசப்படுகின்றது. அல் குர்ஆன் ஹதீஸ் ஆரம்ப காலத்திலேயே முழுமையாக பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படாத நிலைமை காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலப்பிரிவில் சில சஹாபிகள், சில ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அல் குர்ஆனை எழுதினார், ஹதீஸை எழுதினார்கள் என்பது உண்மை. சில ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஹதீஸை எழுதி வைத்தார். ஆனால் அதனை முறையாக குறிப்பிட்ட இந்த சஹாபாக்கள் தான், குறிப்பிட்ட இவர்கள் தான் என்று வைத்து முறையாக பதிவு செய்யக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவிலே காணப்படவில்லை. அதுக்கு பல நியாயங்கள் நாங்கள் இங்கே பார்ப்பது நோக்கம் அல்ல. இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பிரிவில்
பதிவு என்ற வகையிலும் கூட சுன்னா அல்லது ஹதீஸ் வித்தியாசப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பிரிவில் அது பதிவு செய்யப்படவில்லை. சஹாபாக்குடைய காலப்பிரிவிலும் கூட அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவருடைய காலப்பிரிவிலும் கூட சுன்னா முழுமையாக ஒரு பதிவாக ஒரு நூலாக தொகுக்கப்படவில்லை. அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டது போன்று ஒரு தனியான ஒரு நூலாக அது 4 சஹாபாக்குடைய காலப்பிரிவிலும் கூட தொகுக்கப்படவில்லை. ஆங்காங்கே பலருடைய கைகளில் பிற ஏட்டு பிரதிகளாகத்தான் சுன்னா பல்வேறு கைகள், பல்வேறு தோழர்களுடைய அல்லது தாபியங்களுடைய கைகளில் பல ஏட்டு பிரதிகளாக சிதறுண்டுதான் காணப்பட்டது. முதலாக சுன்னாவை முழுமையாக தொகுக்க வேண்டும் என்று விரும்பி அதில் ஈடுபட துவங்கிய ஒரே ஒரு கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை பதிவு செய்வதற்கு ஆரம்பித்தாலும் கூட முழுமையாக செய்து முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் வாழவில்லை, ஒரு 2.5 வருஷம் தான் ஆட்சி செய்தார்கள், அதோடு மரணித்து விட்டார்கள். அவர்கள் ஆரம்பித்த அந்த பணியை பின்னால் வந்த கலீஃபாக்கள் யாரும் தொடரவில்லை. எனவே தனி மனிதர்கள் சிலர் தான், அரசாங்க ஏற்பாட்டில் அல்ல, தனி மனிதர்கள் சிலர் தான் இந்த ஹதீஸை தொகுக்க வேண்டும் என்று விரும்பி தொகுக்க துவங்கினார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் ஃபிக்ஹுடைய இமாம்கள் என்று அறிமுகமாக இருக்கின்ற அந்த இமாம்களும் அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த இன்னும் பல இமாம்களும் பின்னால் காலப்பிரிவில் இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்களும் ஹதீஸ்களை தனிநபர்களாக இருந்து தொகுப்போம் என்ற முயற்சியில் ஈடுபட்டார். எனவே ஹதீஸை பொறுத்தவரையில் பதிவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. உறுதிப்படுத்துவதில் இது ஹதீஸ் தானா என்று உறுதிப்படுத்துவதில் இன்று வரையில் அந்த பிரச்சனை தொடராக இருக்கிறது. யாரும் குர்ஆனை எடுத்துக்கொண்டு சஹீஹான ஆயத்தா தஈஃபான ஆயத்தா என்று கேட்பதில்லை. இது பலவீனமான ஆயத்தா, இது பலமான ஆயத்தா என்று யாரும் கேட்பதில்லை. ஆனால் ஹதீஸை எடுத்தால் முதலாவது வரும் பிரச்சனை, ரசூலுல்லாஹ் இதனை சொன்னார்கள் தானா, சொன்னதனை உறுதிப்படுத்த முடியுமா, அல்லது யாராவது இடையில் இட்டு கட்டி விட்டார்களா, அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னதில் ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதில் ஏதாவது பலவீனங்கள் இருக்கிறதுவா என்று உறுதிப்படுத்த வேண்டிய நிலை இன்று வரையில் தொடர்கிறது. இடையிலாவது நிற்கவில்லை, இன்று வரையில் அந்த நிலைமையை நாங்கள் காண. இந்த ஹதீஸ் பலவீனமானது, தஈஃபானது. இந்த ஹதீஸ் இது ஹதீஸ் அல்ல, இது இட்டு கட்டப்பட்டது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. இப்படி சொல்லக்கூடிய நிலைமையை நாங்கள் இன்று வரையில் காணுகின்றோம். இன்று வரையில் அந்த தொகுப்பு, அப்படியான தொகுப்பு ஒழுங்கு இன்று வரையில் காணப்படவில்லை. எனவேதான் இன்று வரையில் ஹதீஸை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஹதீஸை விளங்குவது எப்படி போனால் இரண்டாவது விஷயம், ஹதீஸை விளங்குவது என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. அது எப்படி போனாலும் இது ஹதீஸ் தானா, உறுதியாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருப்பார்களா என்று உறுதிப்படுத்துவதுவே இன்று வரையில் ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நவீன காலத்தில் முயற்சி செய்கின்ற ஒரு மனிதர் தான் யூசுஃபுல் கர்தாவி. யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் கடைசியாக எடுத்த, அல்லது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஒரு முயற்சி தான் ஹதீஸை முழுமையாக தொகுப்பு. எப்படி? இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், இது எல்லோரும் ஒத்துக்கொண்ட பலவீனமான ஹதீஸ்கள், இவை கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமானதுவா ஆதாரபூர்வமற்றதுவா என்று கருத்து வேறுபாட்டு ஹதீஸ்கள், இவை மௌதுஆன இட்டு கட்டப்பட்டவைகள் ஹதீஸ்கள் அல்ல. இப்படி 4 பிரிவாக முழுமையாக தொகுப்பு. எல்லா ஹதீஸ் கிரந்தத்தையும் எடுத்து ஒரு முழுமையான நூலாக தொகுத்தால் பிரச்சனை இல்லாமல் போய்விடும், குர்ஆனை போல் ஆகிவிடும். எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே போன்று எல்லோரும் ஒத்துக்கொண்ட பலவீனமான ஹதீஸ்கள் என்றும் இருக்கின்றன. மூன்றாவது, இது ஆதாரபூர்வமானதுவா இல்லையா, இந்த கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்ட ஹதீஸ்களும் இன்னொரு பகுதி இருக்கின்றது. எல்லோரும் ஒத்துக்கொண்ட மௌதுஆன, அதாவது இட்டு கட்டப்பட்டவைகள் ஹதீஸ்கள் அல்ல, இட்டு கட்டப்பட்டவைகள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கின்றன. இப்படி 4 பிரிவாக தொகுத்தால் ஆய்வு செய்பவர்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் போகும், ஒரு ஆய்வு தேவையில்லாமல் போகும். எல்லா ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இவைதான் தெரிந்தால் பிரச்சனையே முடிந்து போகும் என்று யூசுப் கர்தாவி அவர்கள் தொகுப்பதற்கு ஆரம்பித்தார்கள். அதற்கான பிளானிங்கையும் எழுதினார்கள். எவ்வாறு தொகுக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தையும் அவர்கள் எழுதினார். எவ்வாறு இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஆதாரபூர்வமற்ற ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்ட ஹதீஸ் என்பதனை எவ்வாறு தொகுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரி ஒன்றை
எழுதி அதனை புத்தகமாக வெளியிட்டு பல அறிஞர்களுக்கும் அது பற்றி தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் இது பற்றிய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள், விமர்சனங்களை அபிப்பிராயங்களை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அந்த வேலையை கர்தாவி இதுவரையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். என்றாலும் இப்போது அவர் கொஞ்சம் சோமில்லாமல் இருப்பதன் காரணமாக அது தொடர்கிறதோ என்னவோ தெரியவில்லை. அல்லாஹ் அருள் புரிந்தால் இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு நூலாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹு தாலா அவருடைய ஆயுளை நீடிக்க வேண்டும். அப்படி ஒரு நூல் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பேரருளினால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தீர்ந்தது போன்று, அதாவது இவ்வளவு இந்த நீண்ட நெடுங்காலமாக பதிவு பற்றிய இந்த பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை அதன் காரணமாக ஏற்படும். எனவே ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இருக்கிற முதலாவது பிரச்சனை இதுதான். பதிவே ஹதீஸ் தானா, உறுதியாக இதனை ஹதீஸ் என்று சொல்ல முடியுமா என்பதுதான் முதலாவது ஹதீஸில் காணக்கூடிய நாங்கள் பிரச்சனை. இரண்டாவது ஆக முக்கியமான பிரச்சனை, ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட சில வேலைகளில் மிகவும் முக்கியமான பிரச்சனை, ஹதீஸை எப்படி விளங்கிக் கொள்வது. எங்களுக்கு தெரியும் குர்ஆனை விளங்குவது அவ்வளவு தூரம் சிக்கலானது அல்ல. அது ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்கிறது. எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற அமைப்பிலான ஒழுங்கை கொண்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸ் அப்படி அல்ல, சிதறி போயிருக்கு. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அல்லது ஹதீஸை அல்லது குர்ஆனை அந்த சமூகத்திலே நடைமுறைப்படுத்த முயல்கின்ற போது அந்த சமூக சூழ்நிலைகள், மக்கள் மனோநிலைகள், அந்த சமூகத்தின் பௌதீக ரீதியான வசதிகள், வசதி இன்மைகள், அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு தரப்பட்ட மக்கள், இவர்களுடைய நிலைகள் அனைத்தையும் கவனித்துதான் அல் குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தும் போது அந்த காலத்துக்கே உரிய தீர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார். அந்த காலத்துக்கே உரிய மனிதனோடு பேசியிருப்பார். அந்த காலத்துக்கே உரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருப்பார். எனவே ஹதீஸ்களில் அந்த காலத்துக்குரிய பகுதிகள் என்றும் ஒரு பகுதி இருக்கும். அதனை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கும். குர்ஆனில் கூட ஆங்காங்கே 1-2 சொற்பிரயோகங்கள் அந்த காலத்துக்குரிய சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. இந்த காலத்தில் அதனை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஹதீஸில் அதை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். எனவே ஹதீஸை விளங்குவது என்பதில் உண்மையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளும் சிக்கல்களும் காணப்படுகின்றது என்பது உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார்ந்து புத்தகமாக எழுதவில்லை. குர்ஆனுடைய விளக்கம் என்று ஒரு புத்தகம் எழுதவில்லை, அல்லது சட்ட விளக்கம் என்று ஒரு புத்தகத்தை, நூலை தயாரிக்கவில்லை, அல்லது அந்த இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு தலைப்புகள் கொண்ட நூல்களை தயாரிக்கவில்லை. மாற்றமாக சந்தர்ப்பம், சூழ்நிலை, மனிதர்கள், இவைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை, சிந்தனைகளை, தீர்வுகளை, உபதேசங்களை சொல்லிக்கொண்டே சென்றார். அவற்றை எல்லாம் தொகுத்துத்தான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் சொல்லப்பட்ட தீர்வுகளையும் கருத்துக்களையும் தொகுத்துத்தான் இப்போது நாங்கள் எங்களுடைய கையிலே ஹதீஸ் என்று வந்திருக்கிறோம். எனவே இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் சந்தேகம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் காணப்படுவது இயல்பு. இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் தனியான ஒரு தலைப்பாக வேறாக நாங்கள் பார்ப்போம். இன்று நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ஹதீஸ் பதியப்பட்டதில் ஏற்பட்ட ஒரு பெருங்குழப்ப நிலையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அந்த வகையில் ஹதீஸில் பதிவில் ஏற்பட்ட குழப்ப நிலையின் காரணமாக ஹதீஸ் என்ற பெயரில் பெருந்தொகையான இட்டுக்கட்டப்பட்டவைகளும் நுழைந்து விட்டன. 1-2 அல்ல, 2-3 அல்ல, ஆயிரக்கணக்கில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும், ஹதீஸ் என்று சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்லாதவைகளை இடைக்கால பிரிவில் இட்டுக்கட்டுகின்ற சூழ்நிலையும் தோன்றிவிட்டது. எனவே நாங்கள் சில வேளைகளில் ஹதீஸ் என்று நினைப்பவைகள் யாரோ இட்டுக்கட்டியதாக இருப்பதற்கான சான்ஸும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக காணப்படுகிறது. இந்த பின்னணியில் தான், இவ்வாறு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட இந்த பின்னணியில் தான் உண்மையில் ஹதீஸ் திறனாய்வு கலை, முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற ஒரு கலையும் தோன்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நாங்கள் குர்ஆன் திறனாய்வு கலை என்று சொல்வதில்லை, ஒரு நாளும் குர்ஆனுக்கு விளக்க உரை என்றுதான் சொல்லுவோம். ஆனால் ஹதீஸை பொறுத்தவரையில் ஹதீஸ் தானா என்று பார்ப்பதற்கான, என்று ஆய்வதற்கான ஒரு கலையும் தோன்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனை நாங்கள்
இல்மு முஸ்தலஹ் ஹதீஸ் என்று அரபு மொழியிலே அழைப்பு. அந்த கலை முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு கலையாக இருந்தது. எவ்வாறு ஒரு மனிதன் சொல்வதனை அடுத்தடுத்த நபர்களுக்கு உடைய வாய்க்கு அது செல்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நபர் சொன்னதுதான் என்று உறுதிப்படுத்துவதற்கான வழி என்னது என்பதனைத்தான் நாங்கள் இந்த ஹதீஸ் திறனாய்வு கலையிலே காண்கிறோம். எனவே பின்னால் வந்த இமாம்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய நிறைய நீண்ட ஆய்வுகளை செய்தார். அவர் எங்கு பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், குணநலன்கள் எவ்வாறு இருந்தன, அவருடைய மனன சக்தி எவ்வாறு இருந்தது, அவர் ஒரு அறிஞர் தானா, அந்த குறிப்பிட்ட ஹதீஸை விளங்கித்தான் ரிவாயத் செய்கிறாரா என்று இப்படியெல்லாம் ஆராய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் உட்பட்டார். இதனைத்தான் நாங்கள் ஹதீஸ் திறனாய்வு கலை என்று சொல்கிறோம். நாங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு அல் ஹதீசுல் மௌது, அல் ஹதீசுல் மௌது என்று நாங்கள் சொல்கிறோம். அரபு மொழியில் அல் ஹதீசுல் மௌது என்று சொல்கிறோம். அப்படியால் என்ன பொருள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யாக சொன்னதாக, பொய்யாக புனைந்து கூறப்படுகின்ற ஒரு விடயம்தான். அது சொல்லாக இருக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்று சொல்லலாம், இப்படி எதுவாகவும் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் இருக்கலாம், ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள் என்று வேறொருவர் சொல்வதாகவும் இருக்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னதாக பொய்யாக புனைந்து கூறப்படுகின்ற விடயம்தான் இந்த பெயரில் அல் ஹதீசுல் மௌது, புனைந்துரைக்கப்பட்ட ஹதீஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் நாம் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றால், குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது ஹதீஸ் அல்ல என்று விளக்குவதற்காக வன்றி, இன்னொருவதற்காக விளக்கி சொல்வதற்காக வன்றி இந்த ஹதீஸை கூறுவது கூடாது. ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்று எனக்கு தெரிந்தால் நான் அதனை பிறருக்கு சொல்வதாக இருந்தால் விளங்கப்படுத்துவதற்காக மட்டும்தான் சொல்லலாம். இந்த ஹதீஸ் ஒரு போலியான ஹதீஸ், இது ஹதீஸ் அல்ல, ரசூலுல்லாஹ் இதனை சொல்லவில்லை என்று விளக்குவதற்காக மட்டும்தான் நாங்கள் அந்த ஹதீஸை சொல்ல வேண்டுமே தவிர, ரசூலுல்லாஹ் அதனை சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒருபோதும் சொல்வது கூடாது என்பது எல்லா இமாம்களும் சொல்கின்ற ஏகோபித்த முடிவு. இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த ஹதீஸை காணுகின்றோம். மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸி யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபைன். யாராவது ஒருவர் என்னை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸை அது பொய் என்று கண்டால், பொய் என்று கண்டும் கூட அவர் அதனை சொன்னால், அவர் இரண்டு பொய்யர்களில் ஒரு பொய்யராக மாறுகிறார். அறிவித்தவர் ஒரு பொய்யர், ஹதீஸை இட்டு கட்டியவர் ஒரு பொய்யர். அதனை கேட்டு ஹதீஸ் பிழை என்று தெரிஞ்சும், பொய்யான ஹதீஸ் என்று தெரிஞ்சும் இவரும் அதனை ரிவாயத்து செய்தால், அப்போது அவரும் அந்த பொய்யுடைய பாவத்தை சுமக்கிறார், பொய் என்ற பாவத்தை அவர் சுமக்கிறார் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய பொருள். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். மன் ஹத்தஸ பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபைன். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்வது என்பது மிகப்பெரியோர் பாவம் என்பது ஏகோபித்த இமாம்களுடைய முடிவு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். யார் வேணுமென்றே என் மீது ஒன்றை இட்டு கட்டி சொல்கின்றாரோ அவர் தான் வாழும் இடமாக நரகத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே ஒருவர் இட்டு கட்டினால் அவருக்கும் அப்படியான பாவம் தான். இட்டுக்கட்டுப்பட்ட ஹதீஸ் என்று தெரிந்து கொண்டே அந்த ஹதீஸை இன்னொருவருக்கு ஒருவர் சொன்னார், அதே வகையான பாவத்தை அவரும் சுமக்கிறார். இந்த வகையில் தான் இமாம்கள் பலர் சொன்ன கருத்து, இட்டுக்கட்டுவது மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹ் மீது ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டி சொல்வது பெரும் பாவங்களிலும் மிகப்பெரிய பாவம். சில இமாம்களுடைய கருத்துப்படி அது குஃபுர், அது ஒரு குஃபுர் என்று சில இமாம்கள் சொன்னார்கள். ஷாஃபி மதஹபுடைய இன்னும் சில இமாம்களுடைய கருத்துப்படி அந்த மனிதனுக்கு தௌபாவும் கிடையாது. அத்தகைய மனிதனுக்கு அல்லாஹ் மீது ரசூலுல்லாஹ் மீது இட்டுக்கட்டி ஒரு ஹதீஸை சொன்னவனுக்கு தௌபாவும் கிடையாது என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் சொல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்வது என்றால் என்ன பொருள்? வஹி என்று பொருள். அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்வதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார். எனவே அந்த பின்னணியில்
ஹதீஸ் ஒன்று இட்டுக்கட்டப்பட்டது என்று தெரிந்தால் அதனை ரிவாயத் அறிவிப்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக மாறும். இந்த இடத்தில் நாங்கள் விளங்கிக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கேட்பதை எல்லாம் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னது போல், ஒருவர் பொய் சொல்வதற்கு போதும் அவர் கேட்பது அனைத்தையும் சொல்வது. பிகுல்லிமா சமிஅ, தான் என்ன கேட்டாரோ அது எல்லாத்தையுமே அவர் சொல்லிக் கொண்டிருப்பது அவர் பொய் சொல்வதற்கு போதுமான. எனவே ஹதீஸ் என்று சும்மா கேட்கிறது எல்லாத்தையும் வாசிக்கிறது எல்லாவற்றையும் ஹதீஸாக கண்டு சொல்வதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான தமிழ் நூல்களில் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்காது. எனவே அந்த வெறுமனே நூல்களை நம்புவது, வெறுமனே அந்த குறிப்பிட்ட நூலை நம்புவது, அல்லது வெறுமனே ஒரு பயானை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சொல்பவர் அந்த ஹதீஸுக்கான ஆதாரங்களை சொல்லி விளங்கப்படுத்தாமல் சொன்னால் மிக கவனமாகத்தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஆயத்து அப்படி எல்லாம் யாருக்கும் பார்த்துக்கொள்ள முடியும், இந்த சூரா இந்த இலக்கம் என்று சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். ஹதீஸ் அப்படியானது. எனவே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், கண்டிப்பாக ஒருவர் ஹதீஸ்களை பற்றி பார்க்கின்ற போது ஆதாரபூர்வமானதுதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானது என்பதனைத்தான் இங்கே நாங்கள் காணலாம். போலி ஹதீஸ்கள் எப்போது தோற்றம் பெற்றன, அதற்கான காரணங்கள் என்னது என்பதனை நாங்கள் இப்போது பார்ப்போம். ஹிஜ்ரி 40வது ஆண்டுதான் ஹதீஸின் தூய்மைக்கும் அது மாசுபட்டமைக்கான பிரிகோடாக அமைந்த காலப்பெண். அப்படி என்றால் என்ன பொருள்? 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் முடியும் வரையில் ஹதீஸ்களில் இட்டுக்கட்டல் தோன்றவில்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 சஹாபாக்களுடைய காலப்பிரிவிலும் யாருமே ஹதீஸ்களை இட்டு கட்டுவதற்கு துணியவில்லை. என்றால் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ஆட்சி கடுமையான ஆட்சி, மிகவும் கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி. எனவே யாரும் இட்டு கட்டுவதனை அப்போது ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஹிஜ்ரி 40வது ஆண்டின் போது உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 40வது ஆண்டு அதற்கு பின்னால் வந்த காலப்பிரிவுகள் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குழப்பமான காலப்பிரிவாக தோன்றியது. பெரும்பாலும் அந்த காலப்பிரிவுகள் முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம், அதனை தொடர்ந்து வந்த பல்வேறு யுத்த சூழ்நிலைகள் முஸ்லீம்களை ஷியாக்கள் என்றும் ஹவாரிஜிகள் என்றும் இப்படி பல பிளவுகளாகவும் முஸ்லீம்கள் பிரிய தொடங்கினார்கள். இந்த பின்னணியில் தான் ஹதீஸ்களிலும் இட்டுக்கட்டல் ஆரம்பமானது. முதலாவது இட்டுக்கட்டல் எப்படி ஆரம்பமானது என்றால், தனி நபர்களுடைய சிறப்புகளை பற்றி இட்டுக்கட்டுவதுதான் முதலாவது ஆரம்பித்தது. ஒவ்வொரு பிரிவும், அதாவது முஸ்லிம் சமூகத்தில் தோன்றிய ஷியாக்கள் என்ற பிரிவு அல்லது வேறு பல வகையான பிரிவுகளும் தங்களுடைய கொள்கைகளை நியாயப்படுத்துவதற்காக அல்லது தங்களுடைய தலைமைகளை நியாயப்படுத்துவதற்காக இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். இட்டுக்கட்டி தலைவர்களை மிக பெரியவர்களாக காட்டுவதற்கு, ரசூலுல்லாஹ்வை அவர்களை அங்கீகரித்தவர்களாக காட்டுவதற்கு முயன்றார்கள். இந்த இட்டுக்கட்டுவதில் அந்த வகையில் தான் இட்டுக்கட்டல் என்று ஆரம்பமாகியது. இந்த வகையில் ஷியாக்கள் தான் இதனை ஆரம்பித்து வைத்தார்கள். இட்டுக்கட்டல், ஹதீஸில் இட்டுக்கட்டுதல், ஹதீஸில் தனிநபர்களை பற்றி குறிப்பாக இட்டுக்கட்டுதல் என்பதனை ஷியாக்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள். அவ்வாறு ஷியாக்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள் என்பதனை ஷியாக்களில் ஒருவரே சொல்கிறார். இப்னு அபில் ஹதீத் என்பவர் ஒரு ஷியா அறிஞர், ஒரு மிதவாத ஷியா அறிஞர். இப்னு அபில் ஹதீத் என்பவர், அவருடைய புத்தகம் ஷரஹு நஹ்ஜில் பலாகா. ஷரஹு நஹ்ஜில் பலாகா என்பது அவருடைய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கின்றால், சிறப்பு பற்றி ஹதீஸ்களில் பொய்யாக இட்டுக்கட்டலின் மூலம் ஷியாக்கள் புறமிருந்தே ஆரம்பமாகியது. ஷியாக்கள் புறமிருந்துதான் தனிநபர்களை பற்றிய சிறப்புகளை சொல்கின்ற அந்த இட்டுக்கட்டின ஹதீஸ்கள் ஆரம்பமாகின என்று இப்னு அபில் ஹதீத் என்று ஷியா அறிஞரே ஷியாக்கள் தான் அதனை ஆரம்பித்து வைத்தார்கள் என்று சொல்கின்றார். இந்த வகையில் தோன்றிய காலம், போலி ஹதீஸ்கள் தோன்றிய காலம், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பின்னால் வந்த காலம், தாபியங்களுடைய காலம், சஹாபாக்குடைய காலப்பிரிவில்
போலி ஹதீஸ்கள், இட்டு கட்டுகின்ற ஹதீஸ்கள் தோன்றவில்லை. பின்னால் தாபியங்களுடைய காலப்பிரிவில் தான் போலி ஹதீஸ்கள் தோற்றப்பட்டது. படிப்படியாக அது வளர்ச்சி அடைந்து சென்றது. காலம் போக 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 இட்டு கட்டுகின்ற வேகமும் கூடிக்கொண்டே போனதனை நாங்கள் காண்கிறோம். இனி போலி ஹதீஸ்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். முதலாவது காரணம் அரசியல் கருத்து வேறுபாடு. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததன் பிறகு அல்லது அவர்கள் வாழுகின்ற காலப்பிரிவிலேயே சிஃபீன் யுத்தத்தை தொடர்ந்து ஹவாரிஜிகளோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜிகளாலே கொல்லப்பட்டதன் பிறகு இன்னும் ஒரு ஆட்சி முறை உருவாகியது. முஆவியா உடைய தலைமையின் கீழ் உமையாக்குடைய ஆட்சி முறை பின்னால் உருவாகியது. இந்த காலப்பிரிவில் இஸ்லாமிய சமூகத்தில் பிரதானமான 2 பிரிவுகள் தோன்றின. ஷியாக்கள், ஹவாரிஜிகள், இந்த 2 பிரிவினர்கள் தோன்றினார்கள். இந்த அரசியல் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பின்னால் காலப்பிரிவுகளில் தங்களுடைய அந்த கட்சியை நியாயப்படுத்த வேண்டும் என்ற சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு ஒரு கொள்கை உருவாக்க வேண்டிய சூழல் ஷியாக்கள், அவர்களுக்கான ஒரு கொள்கை, ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே அவர்கள் ஷியாக்கள் ஹதீஸ்களை கட்ட துவங்கினார்கள். இன்னும் பல பிரிவினர்களும் ஹதீஸ்களை கட்ட துவங்கினார்கள். ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அஹ்லுல் பைத்துகளை பற்றியும் ஏறத்தாழ 3 லட்சம் ஹதீஸ்களை இட்டு காட்டினார்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்ப 1, 2, 10, 100, 1000 3 லட்சம் ஹதீஸ்கள். இது சில வேளைகள் ஓரளவு மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதுதான் என்றாலும் எவ்வளவு தூரம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் காணப்படுகின்றன என்பதற்கு ஒரு உதாரணம். எனவே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்பவை 100 கணக்கில் அல்ல, 1000 கணக்கில் இருக்கின்றன என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு குரூப்பை பற்றி மட்டும், அலியை பற்றி அஹ்லுல் பைத்தை பற்றி மட்டுமே இவ்வளவு தூரம் ஹதீஸ்களை ஷியாக்கள் இட்டுக்கட்டினார்கள் என்று நாங்கள் விளங்குகிறோம். இதற்கு எதிராக அஹ்லு சுன்னாக்கள் சில மடையர்களும் இட்டுக்கட்டினார்கள். ஷியாக்கள் அலி அஹ்லுல் பைத்துக்கு இட்டுக்கட்டினா நாங்க விடுவோமா, எங்கட ஆக்களுக்கு இட்டுக்கட்டும் சொல்லி அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லார பற்றியும் அஹ்லு சுன்னாக்களை சேர்ந்தவர்களும் இட்டுக்கட்டி, இல்ல அலியை விட இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்லது அலியை போலவே இவர்களும் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக நிறைய ஹதீஸ்களை அவர்களை பற்றியும் இட்டுக்கட்டினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரத்துக்கு யாருமே இட்டுக்கட்டல, அது மிகவும் அதிகம். அதனை விட ஓரளவு குறைவாகத்தான் இவர்கள் இட்டுக்கட்டினார்கள். என்றாலும் அதன் நேர் எதிர் விளைவாக இப்படியான சூழ்நிலையும் முஸ்லிம் சமூகத்தில் தோன்றியது. இதில் இட்டுக்கட்டலை விட்டு தவிர்ந்த ஒரே ஒரு பிரிவினர் ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் மட்டும் ஹதீஸ்களில் இட்டுக்கட்டவில்லை என்பது பல ஆய்வாளர்களுடைய கருத்து. அதற்கு பிரதானமான காரணம் ஹவாரிஜிகளுடைய கொள்கையின்படி பெரும் பாவம் குஃபுர். அவருடைய கருத்து, அவருடைய சிந்தனையின்படி பெரும் பாவம் செய்வது காபிராக மாற்றும். எங்களுடைய கருத்து அப்படி அல்ல, ஹவாரிஜியுடைய கருத்து பெரும் பாவம் செய்வது காபிராக மாற்றும். ஹவாரிஜிகள் தீவிர குரூப்புகளோட கருத்து சிறு பாவமும் காபிராக மாறும். எனவே ரசூலுல்லாஹ்வின் இட்டுக்கட்டினால் அவன் காபிராவே போயிடுவான், அவர் பெரிய ஒரு பாவம். எனவே ஹவாரிஜிகள் இட்டுக்கட்டவில்லை. ஹவாரிஜிகளை பற்றி ஆய்வு செய்தால் அவர்கள் இட்டுக்கட்டினதாக ஒரு ஹதீஸை கூட ஆதாரம் காட்ட முடியாது. எனவே இந்த நாங்கள் பார்க்கின்ற இந்த பிரிவினர்களில் இட்டுக்கட்டாத ஒரே ஒரு பிரிவினர் ஹவாரிஜிகள் மாத்திரம். மற்ற எல்லாருமே கூடவோ குறையவோ இட்டுக்கட்டி இருப்பதனை நாங்கள் வரலாற்றிலே காணலாம். இமாம் இப்னு தைமியாவும் இந்த கருத்தை சொல்கின்றார். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வேண்டுமென்றே இட்டுக்கட்டவில்லை. ஹவாரிஜிகள் அவர்கள் எப்போதுமே உண்மையாளர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஏதாவது ஹவாரிஜிகள் ஹதீஸை அறிவித்தால் அது மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸாகத்தான் இருக்கும். எனவே ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஹதீஸ்களை இட்டுக்கட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது முதலாவது காரணம். அரசியல் கருத்து வேறுபாடுகள் இட்டுக்கட்டப்பட்டமைக்கு ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பழைய இமாம்களுடைய பிரயோகத்தில் தான் நாங்கள் இங்கே ஜந்தக்கா என்று அதனை சொல்கிறோம். ஜந்தக்கா என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்த பிரிவினரைத்தான் இந்த சொல்லினால் நாங்கள் அழைக்கின்றோம். அந்த கால இமாம்கள் அவர்களை ஜிந்தீக் என்று அழைத்தார்கள். ஏறத்தாழ நாங்கள் அதனை நாஸ்திகவாதிகள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள்,
என்று மொழிபெயர்க்க முடியும். யார் இந்த பிரிவினர் என்றால், நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், 4 சஹாபாக்குடைய காலப்பிரிவு ஏறத்தாழ முடிகின்ற போது பாரசீக சாம்ராஜ்யம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது. அதாவது எச்ச சொச்சம் எதுவுமே இல்லாமல் வீழ்ச்சி அடைந்தது. ரோம சாம்ராஜ்யம் வட ஆப்பிரிக்காவிலிருந்து மிகவும் பின்வாங்கி போய்விட்டது. ஆசியாவை பொறுத்தவரையில் துருக்கியில் மாத்திரம்தான் சஹாபாக்களுடைய காலப்பிரிவிலே அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி எஞ்சினின்றது. ஏனைய எல்லா பகுதிகளில் இருந்தும் ரோம சாம்ராஜ்யம் பின்வாங்கி சென்று விட்டது. ரோம சாம்ராஜ்யம் என்றால் ஆங்கிலேயர்கள் என்று பொருள். அதாவது ஐரோப்பியர்கள் வட ஆப்பிரிக்காவையும் ஆசியாவின் சில பகுதிகளையும் பிடித்து ஆட்சி செய்தார். ரோமத்தின் கிழக்கு சாம்ராஜ்யம் என்று நாங்கள் அப்போது வரலாற்றை அழைப்பார். ரோமத்தின் இந்த கிழக்கு சாம்ராஜ்யத்தையும் முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு வெற்றி கொண்டு அதனை வட ஆப்பிரிக்காவிலிருந்து கூட முழுமையாக ஏறத்தாழ முழுமையாக விரட்டி விட்டார். முழுமையாக பாரசீக சாம்ராஜ்யம் சஹாபாக்கு 4 சஹாபாக்குடைய காலம் முடியும் போது முழுமையாக பாரசீக சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்தது. இனி என்ன நடக்கும்? இயல்பாக அதனால் வரக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் நாங்கள் பார்த்தால், கண்டிப்பாக நேரடியாக எத்தனையோ முறை மோதி பார்த்தும் முஸ்லீம்களை வென்ற முடியவில்லை. பாரசீகர்களும் ரோமர்களும் எத்தனையோ யுத்த களங்களில் முஸ்லீம்களோடு போராடியும் முஸ்லீம்களை அறவே அவர்களால் வெல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சதியின் மூலம் முஸ்லீம்களை வெல்லுவோம், சதி திட்டத்தினூடாக முஸ்லீம்களை வெல்லுவோம் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த சதியின் விளைவை நாங்கள் பல வகையில் இஸ்லாம் உலகத்திலே, அன்றைய இஸ்லாம் உலகத்திலே காண முடியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டவர் ஒரு பாரசீகர். அபூ லுஅ்லுஅ என்ற ஒரு பாரசீகர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார். அதற்கு ஒரு பெரிய ஒரு திட்டமிடலை அவர்கள் செய்தார்கள். அபூ லுஅ்லுஅவை வைத்து கொலை செய்வதற்காக இன்னும் ஒரு 4-5 பேர் திட்டமிட்டுதான் அவர்களை கொலை செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக நடந்த புரட்சியை மிகவும் கவனமாக படித்து பார்த்தால் அதற்கு பின்னாலும் ஒரு பெரிய ஒரு சதி வேலை செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். இதே போன்று முஸ்லிம் சமூகத்தில் தோன்றிய பிரிவுகள் எல்லாம் ஹவாரிஜியாக இருக்கலாம், ஷியாக்களாக இருக்கலாம், சூஃபியாக்களாக இருக்கலாம், இப்படி பல முஸ்லிம் சமூகத்திலே தோன்றிய எல்லா பிரிவுகளுக்கு உள்ளாலும் இந்த சதி வேலையை செய்பவர்கள் நுழைந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சதி வேலைக்கு பயன்பட்டது மிகவும் பிரதானமாக 2 பிரிவு. ஒன்று ஷியாக்கள், இரண்டாவது சூஃபிகள், அதாவது சூஃபித்துவ சிந்தனை போக்கு கொண்டவர். இந்த 2 பிரிவுக்குள்ளாலும் அவர்கள் மிக கவனமாக நுழைந்து வேலை செய்தார், மிக கடுமையாக வேலை செய்தார். முஸ்லீம்களை போர்க்களத்தில் வெல்ல முடியாவிட்டால் சிந்தனை களத்தில் வெல்லுவோம். முஸ்லீம்களை போர்க்களத்தில் தோற்கடிக்க முடியாவிட்டால் அவர்களுடைய சிந்தனையை குழப்பி வெல்லுவோம் என்று அவர்கள் முயன்றார்கள். இதில் யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பாரசீக சாம்ராஜ்யத்தை இழந்துவிட்ட தளபதிகள் இருந்தார்கள், பாரசீக சாம்ராஜ்யத்தை இழந்துவிட்ட மன்னர்கள் இருந்தார்கள், இளவரசர்கள் இருந்தார்கள், நிறைய பேர் இருந்தார். உதாரணத்துக்கு பாருங்கள், அபு முஸல் அஷ்அரி மூசா இப்னு நுசைர் என்ற தளபதி அந்தலுஸ், அதாவது ஸ்பெயினை மீது படையெடுத்து சென்ற ஒரு தளபதி. உமையாக்குடைய காலப்பிரிவில் ஸ்பெயின் மீது படையெடுத்து சென்ற ஒரு தளபதி. ஸ்பெயினை அப்படியே நீண்ட தூரம் ஸ்பெயினிலே போராடி, அப்போது அவருக்கு வயது 80 வயதின் போது அந்த பாதை போய் போராடினார். ஸ்பெயினில் நிறைய பாதைகளை வெற்றி கொண்டு திரும்பி டமஸ்கஸ்க்கு வருகின்ற போது 40 குறுநில மன்னர்களை சிறையாக பிடித்து வந்தார். 40 மன்னர்களை சிறையாக பிடித்து வந்தார். இப்படி மன்னர்கள் தோற்றது, மன்னர்களுக்கு சுத்தி இருந்த மந்திரிகள், பிரதானிகள், தலைவர்கள் எல்லோருமே தோற்று வெறும் கையோடு நின்றார்கள். எனவே என்ன நடக்கும்? கண்டிப்பாக அந்த இழப்பு பற்றிய மன ரீதியான பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், எத்தனையோ முறை களத்துக்கு வந்து போராடி பார்த்தார்கள். களத்தில் முஸ்லீம்களை எந்த வகையிலுமே தோற்கடிக்க முடியவில்லை. காலித் இப்னு வலீதை போன்று, அம்ர் இப்னு ஆஸை போன்று, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹை போன்று, சாத் இப்னு அபி வக்காஸை போன்ற மிக பெண்ணாம்பெரிய இராணுவ தளபதிகளின் முன்னால் ரோம பாரசீக இராணுவ தளபதிகளினால் நிற்கவே முடியவில்லை. குறிப்பாக காலித் இப்னு வலீத் போன்ற ஒரு மிக நுணுக்கமான
மிகவும் நுணுக்கமான ஒரு தளபதியின் முன்னால் யாருக்குமே நின்று பிடிக்க முடியவில்லை. எனவே பார்த்தார்கள், முஸ்லிம்களுக்கு முன்னால் வாளெடுத்து போராடி ஆயுதம் தாங்கி போராடி வெல்வது சாத்தியம். எனவே என்ன செய்வோம், பெரிய சிந்தனை குழப்பத்தை உருவாக்கி விடும். இதுதான் அவர்கள் செய்த வேலை. அந்த சிந்தனை குழப்பம் முஸ்லிம்களை உண்மையிலேயே இன்று வரையில் மிக கடுமையாக பாதித்தது, மிக மோசமாக பாதித்தது. அதில் அவர்கள் கையாண்ட ஒரு நல்ல வழிமுறை தான் பொய் ஹதீஸ்களை இட்டு கட்டிவிட்டது. தெரியாத பொதுமக்களை, சில வேளைகள் ஓரளவு சாதாரண அறிவு கொண்டவர்களை குழப்புவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக நிறைய கட்டிவிட்டார். ஒரு வகையில் எப்படி கட்டினார்கள் என்றால், அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஹதீஸை வாசிக்கும் போதே ஒருவருக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வர மாதிரி காட்டினார். அதாவது இது ரசூலுல்லாஹ் சொன்னதா, அப்ப இந்த மார்க்கம் எவ்வளவு பொய் மார்க்கம் என்று நினைக்கிற அளவுக்கு மோசமான ஹதீஸ்களை, மோசமான வார்த்தைகளை போட்டு ஹதீஸ்களை கட்டினார். இந்த பிரிவினையத்தை தான் நாங்கள் ஜிந்தீக் என்று சொல்கிறோம். அவர்கள் கட்டிய ஹதீஸ்கள் நூற்றுக்கணக்கில், சில வேளைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. உதாரணமாக இந்த ஹதீஸை பாருங்கள். அல் பாதின்ஜானு தவா குல்லி தா, கத்தரிக்காய் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம். இது ஒரு அவங்க கட்டின ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ உண்மையிலே ரசூலுல்லாஹ் தான் சொன்ன என்று ஒரு ஆள் நம்பினால் என்ன நினைப்பார், இவர் ஒரு நபியான்னு யோசிப்பார். இவர் ஒரு நபியா ஈக்கியல், அது பொய், ஒரு பொய் மனுஷர் நினைக்கிற அளவுக்கு தான் காட்டினார். கத்திரிக்காய் பிசினஸ் காரணம் தெரியாது. ஆனா பெரும்பாலும் என்ன செய்தார்கள் என்றால், இப்படி கட்டி இதன் ஊடாக மனுஷர்களுடைய மனதில் இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு மோசமான உணர்வை ஏற்படுத்துவதற்கு இப்படியான நிறைய ஹதீஸ்களை கட்டினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ் எழுத்துக்களை படைத்த போது பா சுஜூது செய்தது, அலிஃப் நின்றது, கியாமுல் இருந்தது அலிஃப். அப்படித்தான்